என் அன்பு பிள்ளையே, சொந்த பந்தங்கள் எல்லாம் சுகமாக இருக்கும் வரை, பெற்ற பிள்ளைகளோ தேகம் நலமாக இருக்கும் வரை மட்டுமே என்பதை உணர்ந்து கொள். அவர்கள் செய்கின்ற அவமதிப்புகளை அலட்சியம் செய்துவிட்டு துணிவுடன் துண்டை உதறி தோல் மீது போட்டுக்கொண்டு என்னிடம் வா தங்கமே. நான் உனக்கு பணிவிடை செய்யும் நல்ல குழந்தையாயிருப்பேன். அறிவுரை கூறுவதில் நல்ல குருவாய் நடப்பேன். துக்கம் வரும்போது தோளில் போட்டு தட்டும் தாயாயிருப்பேன். இனி ஜென்ம ஜென்மமாய் இந்த உறவினை பேணி காக்கும் உண்மையான நண்பனாக நான் விளங்குவேன் தங்கமே. ஞான ஒளியை ஏற்றி வைக்கின்றேன். விழிப்புடன் என்னை பின்தொடர்ந்து வா. விட்டு விட்டால் கும்மிருட்டில் சிக்கிக் கொள்வார். சூரியனை பார்ப்பார், ஆனால் வெளிச்சம் கிடைக்காது. கண்களை மூடுவார், துக்கம் வராது. நன்மை செய்ய நாடுவார், தீங்காக முடியும். அன்பை விதைக்க நினைப்பார், வெறுப்பை அறுவடை செய்வார். காலம் மாறிவிட்டது என உணர்ந்து திருந்தி என்னை அடையவா. மாறாக விழித்துக் கொண்டால் நள்ளிருளிலும் சூரியன் உன்மீது உதிக்கும். கண்கள் பார்வை இழந்து போனாலும் காட்சிகள் தெளிவாக தெரியும். உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்றி பெருவாழ்வுக்கு தகுதியான ஆள் நீ என்று சான்று கூறும். எதற்கும் தயாராக இரு. உன்னுடன் நான் இருக்கின்றேன். உன் கடமையை செய். உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும். அனைத்தும் இனிதே நடைபெறும். நீ பார்த்த உறவுகளும் நீ சேர்த்த செல்வமும் உன்னை கைவிடும் போது என்னை கூப்பிடு. கை கொடுக்க நான் ஓடோடி வருவேன். யாமிருக்க பயம் ஏன் உனக்கு? கலங்காதே தங்கமே. உன் எல்லா லட்சியத்தையும் நான் அடையும்படி செய்வேன். இதற்காக நான் உன்னிடம் கேட்பது விசுவாசமும் உற்சாகத்துடன் பொறுத்திருந்தலும் மட்டுமே. எல்லாம் உன்னை சுற்றி இருப்பது போல் இருந்தாலும் எதையோ இழந்தது போல் இருக்கின்றார். மனதில் ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் மறுபக்கம் ஏதோ ஒன்று உன்னை தளர வைக்கின்றது. எதுவும் உன்னை விட்டு சென்று விடவில்லை குழந்தையே. உனக்கு இப்போது கிடைக்காதது போல் ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் அது உன் கைகளில் கண்டிப்பாக கிடைக்கும். உனக்கான எதுவும் உன்னை விட்டு செல்லாது. தனிமையில் நீ என்னோடு பேசியது வெளியே என்னவென்று சொல்ல முடியாத அளவிற்கு பாரமாக உள்ளது. மனதில் கவலையும் முகத்தில் சிரிப்பும் வைத்துக் கொண்டு நடிக்கின்றார். நீ கேட்டதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் குழந்தையே. கலங்காதே. வேலைகளை சீக்கிரம் முடித்துவிட்டு என்னை வணங்க யோசித்துக் கொண்டிருக்கின்றான். நிதானமாக எல்லாவற்றையும் செய்துவிட்டு வா. பொறுமையோடு என் முன் அமர்ந்து உன் பிரச்சனைகளை சொல். மனபாரம் குறைந்துவிடும். உனக்கான தீர்வும் விரைவில் கிடைக்கும். ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பிருக்க வேண்டும். தகுதி இல்லாத ஒன்றை பற்றி யோசித்து நாம் நிம்மதியை இழந்துவிடக் கூடாது குழந்தையே. படைக்கும் போதே உன்னை அறிந்தவர் இறைவன். அவருக்கு தெரியும் உன்னை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று. உங்களை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தார். கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என்று நிரூபியுங்கள். ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்துவிடப் போவதும் இல்லை. உன்னை இகழ்வதால் நீ தாழ்ந்துவிடப் போவதும் இல்லை. என்றுமே நீ நீயாக இரு. கலங்காது. காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை. வெறும் காரணமே சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கப் போவதும் இல்லை. பொறுமையோடு இரு. கண்டதும் விமர்சித்தவர்களும் விலகியவர்களும் தேடி வருவார்கள். தூற்றிய மனிதர்கள் போற்றுவார்கள். வாழ்வு வளமாகும். உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகின்றாய். அதை நான் நடத்தி காட்டுவேன். உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். பொறுத்திரு. இனி நடக்கப் போவதை பார். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். உன்னை விட்டு என்றென்றும் நீங்க மாட்டேன் குழந்தையே. வருடக்கணக்கில் உன் மனதில் இருக்கின்ற விருப்பம் கூடிய விரைவில் நடக்கும். நீ வந்த பிறகு என் வாழ்க்கையில் எண்ணத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், மனதில் ஒரு அமைதி வந்து விட்டது. ஆனால் அது மட்டும் போதுமா? வாழ வருமானமும் தேவையல்லவா என்று நீ கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ நல்ல எண்ணங்களுடன் எதிலிருந்து வருமானம், எப்படிப்பட்ட வருமானம் உனக்கு வர வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கின்றாயோ அது உன்னிடம் கண்டிப்பாக வரும். அடைக்கவே முடியாதா இந்த கடனை என்று கலங்கியவர்களுக்கும் அதனை அடைக்கக்கூடிய பொருளாதார மேம்பாடு வரும். உனக்கு தேவையான செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். மகிழ்ச்சியாக இரு தங்கமே. யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே.
அது உன்னை ஏமாற்றத்தில் தள்ளி இந்த நிலைமையில் தள்ளி இருக்கின்றது. உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் உயிரால் எப்போதும் உனக்கு துணையிருப்பேன். என் பிள்ளையான நீ என்னை நினைத்த மறுநிமிடமே உன் அருகில் நான் நிற்பேன். எப்போதும் இருப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வின் இனிமையை உணர முடியாது. அன்பினால் மட்டுமே உணர்வுகள் செழிக்கும். சமரசத்தினால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும். இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்வு இனிக்கும் தங்கமே. சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது. எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன். பெற்றுக்கொள் தங்கமே. ஒரு நிமிடம் நீ உன் மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுத்தால் அது ஒரு நாள் முழுதும் ஆக்கிரமித்து உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். உன் வேண்டுதலும் உன் முயற்சியும் உன் உழைப்பும் அனைத்தும் என் கண்முன்னே இருக்கின்றன. நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உனக்கு எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் கொண்டு வருவேன். நீ எனக்கு கொடுத்த வாக்குப்படி உன் மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்ள முயலாமல் எப்போதும் ஏதாவது ஒரு கவலையை பிடித்துக் கொள்கின்றாய். அவசரப்படாதே. நான் எல்லாம் சரியாக்கித் தருவேன். மகிழ். இனி நடப்பதைக் கண்டு மகிழ்ச்சியாக இரு. எண்ணத்திலும் செயலிலும் என்னை முன்னிறுத்தி செயல்படு. நீ எண்ணிய யாவும் உன் எண்ணம் போல நிறைவேற்றி வைப்பேன். முயற்சி ஒன்றை விடாமலும் தூய எண்ணத்துடனும் நீ தொடங்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி நிச்சயம் தங்கமே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில்